ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு மந்த்தே நான் வந்து அச்சீவ் பண்ணணும். நான் வெஸ்டேஜ் ஜாயின் பண்ணிவிட்டேன். என்னோட இன்கம் வந்து ஒரு 15,000 மேலே இன்கம் வேணும். இப்போ நான் என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட டார்கெட் வந்து 8% அச்சீவ் பண்ணணும். 8% போது 300 PV ஃபாஸ்ட் ஸ்டார்ட். ஏன்னா ஃபஸ்ட் மந்த்தே அச்சீவ் பண்ணுறதா இருந்தால் நார்மலாக 600 PV தான். அது எப்போ வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். பட் 300 PV அப்படின்றது நம்மளோட செல்ஃப் பர்ச்சேஸ் உதாரணத்துக்கு 100 PV, நமக்கு கீழே ஒரு 2 பேர் வந்து செல்ஃப் பர்ச்சேஸ் வந்து ஒரு 100 PV பண்ணுறாங்கன்னா 300 PV நம்ம ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஒரு 15 பேரை நம்ம அச்சீவ் பண்ண வைக்கிறோம் அப்படின்போது நம்ம ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரான்ஸ் அடிச்சிடலாம். ஸோ ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரான்ஸ் அடிக்கும் போது நம்மளோட இன்கம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 இன்கம் வரும். இன்கம் கன்சிஸ்டன்சியாக ரெகுலராக நடக்கும். செல்ஃப் பர்ச்சேஸ் மூலியமாக, அதாவது நம்ம ஒரு ப்ரொமோட் பண்ணுறோம். இப்போ நம்ம அக்ரி ப்ராடக்ட்ஸோ இல்லைனா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஒரு சப்ளிமெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பல்காக எடுக்கிறாங்க அப்படின்போது கிட்டத்தட்ட அந்த 4,500 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து 1,35,000 ரூபாய்க்கான ஒர்த்துள்ள ஒரு 21,000 இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கீழே இதே மாதிரி டேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 50,000 இன்கம் வரும். ஸோ டேரக்டர்னா ஃபாஸ்ட் பிரான்ஸ் அடித்த மாதிரியே இப்போ நமக்கு கீழே அடுத்த மாதத்துலேருந்து 2,500 பாயிண்ட்ஸ் கொடுத்தாலே போதும். ஸோ 2,600 பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக குவாலிஃபிகேஷன் இல்லைங்களா? ஸோ அதாவது டீம் பில்டிங் போனஸோட எலிஜிபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பேர் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது முதல் லெக்லையும் 2வது லெக்லையுமே இந்த மாதிரி 2 லெக்லையும் ஸ்பெட் பண்ணி நம்ம 4 பேர் அச்சீவ் பண்ண வச்சுட்டோம்னா ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லோபி எடுத்துடும். ஸோ எல்ஓபியின் போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ எல்ஓபியின் போது 2 எல்ஓபிலையும் நமக்கு வந்து 50,000 இன்கம் இருக்குது. ஸோ 50,000 இன்கம் வந்து சாலிட் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வெஸ்டேஜ். ஸோ இது நம்மளால் கண்டிப்பாக முடியும். ஸோ இதை வந்து ஒவ்வொருத்தருக்குமே நீங்கள் டூப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ.